கர்ணன் சிறுவயதிலேயே வில் மற்றும் யுத்த கலையை கற்றுக்கொள்ள விரும்புகிறான். கர்ணன் பரசுராமரிடம் போய் நான் ஒரு பிராமணன் என்று பொய் சொல்லி அவரிடம் கல்வி பெறுகிறான். கர்ணன் பரசுராமரிடம் வில் மற்றும் யுத்த கலையை கற்றுக்கொள்கிறான். பரசுராமர் தலைவலி காரணமாக ஓய்வெடுக்க விரும்புகிறார். கர்ணனிடம் தன் தலையை தூக்கி வைத்துக் கொள்ள கூறுகிறார். ஒரு பூச்சி கர்ணனின் தொடையில் கடிக்கிறது. கர்ணன் வலியை தாங்கிக் கொள்கிறான். பரசுராமர் விழித்தவுடன் உண்மை தெரிய வருகிறது, கர்ணன் ஒரு க்ஷத்திரியன் என்று. பரசுராமர் கர்ணனை சபிக்கிறார். நீ மிகவும் அத்தியாவசியமான தருணத்தில் உன் வில் பாவம் உனக்கு உதவாது என்று. குருக்ஷேத்திர போரின் போது கர்ணனின் தேரின் சக்கரம் மாட்டிக்கொள்கிறது. கர்ணன் வில் பாவத்தை பிரிக்க முயற்சிக்கிறான். சாபத்தின் விளைவு. பரசுராமரின் சாபம் நிஜமாகிறது. வில் பாவம் வேலை செய்யவில்லை. அர்ஜுனன் கர்ணனை கொன்று விடுகிறான். இந்த கதை உண்மை மற்றும் நேர்மையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. இது தர்மத்தின் பேரில் சிக்கிய மனிதன் எப்படி தன்னுடைய முடிவுகளால் சிக்கிக் கொள்கிறான் என்பதையும், உண்மை சொல்லாதது ஒரு அறிவு நோக்கில் நீதியாக இருந்தாலும் கூட அதற்கான பாதிப்புகள் எப்படி கடுமையாக இருக்கலாம் என்பதையும் காணலாம். கர்ணன் ஒரு பொய்யால் யுத்தக்கலை கற்றாலும் அதே பொய் அவனுடைய மரணத்திற்கான பாதையை அமைக்கிறது.